வணக்கம், நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடிசியா வளாகத்துல தான் இருக்கும். 2024ஆம் ஆண்டோட அக்ரி இன்டெக் விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டோட முக்கியமான விவசாயம் ஒரு முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு நாட்டுக்கு முக்கியமான விவசாயம் தான். இந்த விவசாயத்தின் உபகரணங்களை இன்னைக்கு நிறைய இங்க காட்சிப்படுத்திருக்காங்க. வாங்க முழுசா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விவசாயம் சார்ந்த புதுமைகள் இந்த வருஷம் வந்திருக்குது தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது தேங்காய் தரம் பிரிக்கும் ரோபோ. ஆமாங்க, விவசாயத்தில் ரோபோ தொழில்நுட்பத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒரு ரோபோ விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் காட்சி பொருள்படுத்தியிருந்தாங்க. இந்த ரோபோ பார்த்திங்கன்னா தேங்காய்களை தரம் பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டுட்ருக்கு. அருமையான தொழில்நுட்பம், இந்தியாவில் வரவேற்கத்தக்க விஷயம். ஆள் பற்றாக்குறை இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ரோபோக்கள் செயலாக இருக்கிறது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலாக அமையுது. நவீன ட்ரோன்கள், அதாவது பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ விவசாயிகள் எல்லாருமே ட்ரோன்களை பயன்படுத்தி பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் நிறைய ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்கள் வகைப்படுத்தியிருந்தாங்க. 1 லட்சம் ரூபா முதல் 10 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த வருஷம் ட்ரோன்கள் இருந்ததுங்க. அப்புறம் டிராக்டர்ஸ், ஜேசிபி நிறைய வாகனங்கள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க.
ஒரே தரல 500 பணம் வேணுமா என் கிடைக்கும். ஐயா வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் எங்க கூட பகிர்ந்துக்குங்க ஐயா. வணக்கம். நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து படாலம் சுகர் மில்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு 50 பேர் சுகர் மில்லேருந்து எங்களை ஒரு கூட்டமைப்பாக கூட்டம் வந்துருக்குறாங்க. சரிங்க சார். இப்போ இந்த கொடிசியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இருந்தால் எங்கள் விவசாயிகளுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கிடைக்குன்னு இங்கே ஆக்ஷன் வந்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா எல்லாரோடைய மிஷினரி எப்படி யூஸ் பண்ணுறது போது எங்கே தனித்தனியாக கடையில் வாங்கிறத விட எங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக நல்லா கண்காட்சியாக வச்சுருக்கிறாங்க. இது மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது. நல்லா சுற்றி பார்த்துருக்குறோம். இதே ஒரு பொருட்களை 2 மாவட்டம் 3 மாவட்டம் சேதாமேரி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போக்குவரத்துக்காக சொல்கிறீங்களா சார்? போக்குவரத்துக்காக இது நல்ல ஒரு மக்களுக்கு உண்மை நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு சில வந்தவங்க ஒரு சில பொருள் வாங்கின்னு போகிறாங்க. வீடு வீடாக மரம் வளர்ப்ப சொல்கிறத விட இங்கே வந்தவொடனே ஒரு செடி எடுத்துன்னு போயாவது ஒரு வீட்டுக்கு வச்சுருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல திறன்மிக்க ஒரு செயல் இது. நல்ல விஷயம். மீண்டும் இதை கண்டினியூவாக பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு மாவட்டம் நிறைய விஷயங்கள் வரணும். ஒரு 5 மாவட்டம் 600 கிலோமீட்டர் செங்கல்பட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் 600 ஒரு 5 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லா பயன்படுத்தா இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்லா விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. நன்றி சார். நல்லா உங்களோட கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.